ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் வருவதாக. அதே சங்கீதங்களின் புத்தகம் 14:7 சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பும் வருவதாக என்று வாசிக்கிறோம். இங்கே யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு ஒரு தனி மனிதன், இஸ்ரவேல் திரள் கூட்டத்தின் தலைவன், திரள் கூட்டத்தின் தகப்பன். யாக்கோபா இருந்தவனை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு என்றால் எத்தனை என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபு ஒரு தனி நபரை மாத்திரமல்ல, இந்த தனி மனுஷனை ஒரு திரள் கூட்டத்துக்கு தகப்பனாக, ஒரு திரள் கூட்டத்தின் தலைவனாக, சந்ததிகளின் தலைவனாக கர்த்தர் உயர்த்துகிறார். 12 கோத்திரங்கள் இந்த யாக்கோபினிடத்திலிருந்து உண்டாகுகிறது. இந்த யாக்கோபை குறித்து நாம் அநேக பிரசங்கங்கள் கேட்டு இருக்கிறோம். இங்கே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வசனத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதா. ஒவ்வொரு மனுஷனுடைய சிறையிருப்பை திருப்புகிறது. சிறையிருப்பு திரும்பும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு தனிப்பட்ட மனுஷனாகிய யாக்கோபு உடைய சிறையிருப்பு மாறுகிறது. இஸ்ரவேல் என்கிற திரள் கூட்டத்தின் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தனி மனிதனாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தரால் மாற்ற முடியும். உங்கள் குடும்பங்கள், உங்கள் சந்ததி, உங்கள் தேசம், இப்படி ஒரு தேசமே சிறைப்பட்டு இருக்கிற ஒரு குழுவாக, ஒரு திரள் கூட்டமாக சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஜனத்தினுடைய சிறையிருப்பையும் மாற்ற கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா, ஆமேன். அந்த வசனம் அதை படிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அந்த மகிழ்ச்சியை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் தனி ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு திருச்சபையாக இருக்கலாம், இல்லை ஒரு பகுதியாக நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட சிறையிருப்பையும், ஒரு குழுவுடைய சிறையிருப்பையும், ஒரு தேசத்தின் சிறையிருப்பையும் மாற்றுகிற அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு உண்டு. அந்த நாமத்தினாலே உங்கள் சிறையிருப்பு மாறுவதாக என்று சொல்லி விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, சிறையிருப்பு எப்படி மாறும்? சீயோனிலிருந்து, அழகாக எழுதப்பட்டு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இந்த சீயோன் என்றால் என்ன என்று வேதத்தில் நாம் பார்ப்போம்னா, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். சீயோன் என்றால் பரிசுத்த பர்வதம். அந்த பரிசுத்த பர்வதத்தில் தம்முடைய ராஜாவை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாய், ராஜாதி ராஜாவாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், சகல அதிகாரங்களை நிறைந்தவராய் அந்த பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, சீயோன் என்றால் பரிசுத்த நகரம். 2வது சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், வடதிசையிலுள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. இங்கே எழுதப்பட்டிருக்கு, சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமி மகிழ்ச்சி. அங்கே மகிழ்ச்சி காணப்படுகிறது, அங்கே சந்தோஷங்கள் நிறைந்திருக்கிறது. அது மாத்திரமில்லை, அது மகாராஜாவின் நகரம். நம்முடைய மகாராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற இடமாக, அவர் அங்கிருந்து மகிமையான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிற இடமாக அது காணப்படுகிறது. சங்கீதம் 74:2 கடைசி பகுதியில், நீர் வாசமாயிருந்த
சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். சங்கீதம் 78:68 யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவனாக கர்த்தர் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். எங்கிருந்து ரட்சிப்பு வரும்? சீயோன் மகாராஜாவின் நகரம், பரிசுத்த நகரம். அங்கே கர்த்தர் தம்முடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மகிழ்ச்சியான இடம். அங்கிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வருவதாக, உங்களுக்கு விடுதலை வருவதாக, உங்களுக்கு சுகமும் சமாதானமும் வருவதாக. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவாராக. எந்த ஜனமும் சிறையிருப்பில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. யார் ஒருவரும் சிறையிருப்பில் நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்வதில்லை. காரணம், சிறையிருப்பு உங்கள் சுதந்திரத்தை பறிக்கும். சிறையிருப்பு உங்கள் சமாதானத்தை இழக்க செய்யும். சிறையிருப்பு உங்களுடைய மனதை வேதனை படுத்தும். சிறையிருப்பு உங்கள் குடும்பங்களை சிதறடிக்க பண்ணும். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அகோரமாய் காணப்படுகிற இந்த சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, சீயோனிலிருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வருவதாக. அப்பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் உண்டாவதாக என்று நாம் வாசித்தோமே. ஒரு தனிநபராக இருந்தாலும், ஒரு குழுவாக இருந்தாலும், ஒரு தேசமாக இருந்தாலும் சிறைப்பட்டு கிடக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய சமூகத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை அனுப்புகிறார், ஒரு விடுதலை அனுப்புகிறார். சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பும், இரட்டிப்பான நன்மை தரும், இன்றைக்கே தரும். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புங்கள். உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார். வியாதி என்பது ஒரு சிறையிருப்பு, கடன் என்பது ஒரு சிறையிருப்பு, சமாதானமற்ற சூழல் ஒரு சிறையிருப்பு, குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டு கட்டப்படாமல் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிற குடும்பங்கள் அநேகம், அது ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்புகளை மாற்ற கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் நம்புவீர்களானால் அந்த சிறையிருப்பை மாற்றுவாராக. சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வருவார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், உங்கள் வியாதி என்கிற சிறையிருப்பை கர்த்தர் உடைத்தெறிவாராக. கடன் வாரம் என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாராக. பாவ போராட்டங்கள், கணவனார் மனம் திரும்பல, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார், வாலிப பிள்ளைகள் தாய் தகப்புடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதில்ல, இதை கேட்டு மனம் நொந்து போயிருக்கிற தாயுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், தகப்புடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்க. ஐயோ, என் பிள்ளைகள் என்னை பார்க்கவில்லையே, எங்களை விசாரிக்கவில்லையே என்று சொல்லுகிற அநேக பெற்றோர்கள் தாய்மாருடைய கண்ணீரை, சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவாராக. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். எரேமியா 32:44 பென்யமின் கோத்திரத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாய் கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். பென்யமின் தேசம், எருசலேமின் சுற்றுப்புறங்கள், யூதாவின் பட்டணங்கள், மலைக்காடான பட்டணங்கள், பள்ளத்தாக்கான பட்டணங்கள், தென் திசை பட்டணங்கள், அவற்றினுடைய நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிறது, விலைக்கிரயமாக விற்கப்படுகிறது. வாழ வழியில்லை, சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி நிலங்களை விற்கும்படியான சூழ்நிலை, வறுமை, தரித்திரம். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அவர்கள் சிறையிருப்பையும் திருப்புவேன். ஐயா, என்னோட வீட்டின் இடங்கள் வைத்து பல வருடங்கள் ஆகிறது, இன்னும் திருப்ப முடியல, அடமானம் போட்டு லோன் வாங்கி இன்னும் அதை அடைக்க முடியல, ஒரு சிறையிருப்பாக இருக்கிறேன். பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் நிலங்களை விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கீங்க. கையெடுத்து போட போகிறோம், விற்க போகிறோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற பண்ணுவா. பென்யமின் தேசம், எருசலேமின் சுற்றுப்புறங்கள்,
யூதாவின் பட்டணங்கள், மலைக்காடான பட்டணங்கள், தென் திசை பட்டணங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிறது. வாழ முடியலை, வாழ வழி இல்லை, வித்துட்டு தேசத்தை விட்டு ஓடி போகலாம். அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் என்று வாக்கு பண்ணுங்க. அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். உங்களுக்கு களிப்பு வரும், உங்களுக்கு மகிழ்ச்சி வரும், உங்களுக்கு சந்தோஷம் வரும். யாக்கோபுடைய சிறையிருப்பை, ஒரு தனி மனுஷனுடைய சிறையிருப்பை, ஒரு தேசத்தினுடைய சிறையிருப்பை, திரள் கூட்டத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள். பாழான இடம் கட்ட முடியல. சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கும் பொழுது, பாழாய் கிடக்கிற உங்கள் வீட்டை நீங்கள் கட்டுவீங்க. பாழாய் கிடக்கிற இடங்களை கட்டுவீங்க. நீங்கள் சொல்லலாம், ஐயோ குடித்து குடித்து என் கணவனார் பாழாய் இருக்கிறார், குடிவெறிக்கு அடிமையாக இருக்கிறார், என் பிள்ளைகள் படித்து வேலை கிடைக்கல, தவறான பழக்கங்களில் அடிமையாய் பாழாய் போய் கொண்டிருக்கும். சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பாழான இடங்களை, பாழான நகரங்களை திரும்ப கட்டுவா. திரும்ப கட்டப்படுவீங்க. திரும்ப உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்துவா. திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வாழ வைக்கும் வார்த்தை என்கிற இது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சிறையிருப்பை மாற்ற, என் ஜனத்தின் சிறையிருப்பு, என் ஜனத்தின் சிறையிருப்பு என்று சொல்லி வைராக்கியமாய் சொல்லுகிறது இந்த தீர்க்கதரிசன வசனத்தில் பார்க்க முடிகிறது. மாறாத உங்கள் பிள்ளைகள் மாறுவார். மாறாத கணவனார், குடிப்பழக்கம், தவறான காரியங்கள், கடந்துள்ள எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் சிறையிருப்பை உடை தெரிவார். படித்து வேலையே இல்லாத உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனமான வசனத்துக்கு வல்லமை உண்டு. அவர் தமது வார்த்தையை அனுப்புவாராக. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வான். தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்குவார் என்ற வார்த்தையின்படியாக உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்குவாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவாராக. கடனை அடைக்க கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாராக. உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு கர்த்தர் இறங்குவாராக. தொழில் தொடங்க கர்த்தர் உங்களுக்காக இறங்குவாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஊழிய ஸ்தலங்களுக்கு கர்த்தர் இறங்குவாராக. ஜெபிக்கிற ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குவாராக. சிறையிருப்பை திருப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதா. ஆண்டவரே, ஒரு சிறையிருப்பை திருப்புங்கப்பா. இந்த வார்த்தைகள் வல்லமையுள்ளதாய் மாறட்டும். இந்த வசனங்கள் வெறுமையாய் திரும்புகிறதில்லை. வியாதியின் படுக்கைகள், படுத்த படுக்கைகள், மரண கட்டுகள் உடைக்கப்படட்டும். சிறையிருப்பு, கடந்துள்ள சமாதானமற்ற சூழ்நிலை, பாவ போராட்டங்களில் இருந்த ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவியும். இப்பொழுதே கர்த்தாவே, உடைய நாமத்தினால மனமிறங்கும். இந்த ஜனத்துக்கு இறங்கி சிறையிருப்பை திருப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டு இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. கர்த்தாவே, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அவருடைய கண்ணீர் மறையட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மறையட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. மரண கட்டுகளை உடை தெரியும். வியாதியின் போராட்டங்களை நிர்மூலமாக்கி போடும். நல்ல வேலை வருமானங்களை தந்து குடும்பங்களை உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.